புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. அதிகாலை 4 மணி முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த புத்தாண்டு இங்கே செலிப்ரேட் பண்ணலான்ட்டு நைட்டே வந்துட்டோம். 2 வருஷமா இந்த கொரோனானால வீட்லயே இருந்ததுனால எங்களால் எதுவுமே கோயிலுக்கு எங்கேயும் போக முடியல. வீட்லயே தான் செலிப்ரேட் பண்ணோம். அந்த சந்தோஷம் அவ்வளவா இல்லை. ஆனால் இந்த வருஷம் கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலில் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த ஜனங்களுக்காகவும் நாங்கள் நல்லா வேண்டிக்கிறோம். இதேபோல கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். புத்தாண்டு மற்றும் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நடைபெறும் பகல்பத்து உற்சவத்தின் 10ஆம் நாள் விழாவை ஒட்டி தேவநாத சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்ற நடிகர் யோகி பாபுவுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புத்தாண்டை ஒட்டி வழிபாடு நடத்த நடிகர் யோகி பாபு திருத்தணி சென்றார். விஐபிக்களுக்கான வழி காலியாக இருந்த போதும் அவரை அனுமதிக்காததால் 1 மணி நேரத்திற்கு மேல் வெளியில் காத்திருந்தார். அப்போது கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவரிடம் கைகுலுக்கி மகிழ்ந்தனர். புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சுந்தரேஸ்வரருக்கு வைர நெற்றிப்பட்டை அணிவிக்கப்பட்டும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதிகாலை முதலே வருகை தந்த பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். புத்தாண்டை வழிபாட்டுடன் தொடங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடி பால்குடம் மற்றும் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நள்ளிரவு 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது முதல் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பொது வரிசையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி கடலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த பெண்களுக்கு உடை அணிகிறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை. இந்த மரப்பு மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். 2023 ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் காலை முதல் ரசிகர்கள் குவிந்திருந்தனர். இதையடுத்து ரஜினிகாந்த் தனது இல்லத்தின் வாசலில் நின்றவாறு ரசிகர்களை பார்த்து கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ரசிகர்கள் தலைவா தலைவா என்று முழக்கமிட்டனர். அவர்களின் வாழ்த்துக்களை ரஜினி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ரஜினிகாந்தை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இன்று நிறைவேறியது மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். நான் சாகரத்துக்குள்ளே உங்களை பார்க்கணும் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி நான் வந்தேன், பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா இடத்துல இன்னொருத்தரை வைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது, வரவும் முடியாது. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, 39 வயசு. தலை டைலாக் சொன்னாரு, பொண்ணு பொருளை நம்ம தேடின்னு போகும், அதுவா வரணும். இன்னும் அப்படியே தான் இருந்துருவா. நடிகர் விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று நடிகர் சரத்குமார் பேசியதற்கு ரஜினி ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஒரு சரத்குமார் சொல்லியிருக்காரு, அந்த மேட்டர் என்ன போயிட்டு இருக்குன்னா, அதாவது புலிக்கு கிடைக்கிற மாதிரியா பார்த்து பூனை அது மாதிரி சூடு போட்டுட்டு போகுமா, அப்ப ஒரே அடி அடிப்பாங்க. அதே உயர பார்த்தாலும்
நீர்க்குருவி பருந்தாகாது. நீ என்னதான் குட்டிக்கண்ண அடிச்சாலும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. இந்த படம் உனக்கு லாஸ்டா வந்த படம் வந்து 7ஆம் இடம் எடுத்தாங்க. முடிஞ்சா 1ஆம் இடத்துக்கு வந்து பாரு. ஜெயிலர் கூட முடிஞ்சா போட்டி போட்டு பாருங்க. இவரோட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வெல்லணும்னு யாரு நினைச்சாலும் அதை யாராலையும் முடியாது. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர். நம்ம தலைவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார். நல்ல மனசு உள்ள மனிதருக்கு வந்து இவர் துரோகம் பண்றாரு சரத்குமார். என்னைக்குமே தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். உடல்நல ஆரோக்கியத்தோட நல்லபடியா அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும் சார். பாபா ரீரிலீஸ் ஆயிருக்குல்ல, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போட்டி போட்டு ஜெயிக்க சொல்லுங்க. அப்புறம் ஜெயிலர் பார்த்து ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? தலைவர் பேரை சொல்லி தலைவர் ஏனி மாரி அவர் வளர்த்துட்டவரை பூரா இப்படி துரோகி பச்சவந்தியில இருக்கிறாங்க. ஆனா ஜெயிக்க முடியாது. நல்ல மனிதர் மட்டும் ஜெயிக்க முடியாது. அவருக்கு நல்ல மனுஷன், தெய்வ பிறவி, அவர் ஜெயிப்பாரு. புரியுதுங்களா? அவர் கீழே இறக்கி மேல ஏறணும்னா முடியவே முடியாது. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருந்தோம். சந்திரமுகில சின்ன வயசுல பார்த்தோம் தலைவரை. அதுக்கப்புறம் சிவாஜி தான் அடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரே லைக் ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்ப வந்து அவர் இப்படி படம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. அவர் இருந்தா மட்டும் போதும், படம் பண்ணுறது தேவையில்லை. நல்லா இருந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாலும் அதை பண்டிகை மாரி கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு